படிச்சு நீங்க காசு கொடுப்பீங்களா அந்த மாமாவுக்கு? அச்சோ, அடுத்த கிழமை எல்லாம் என்ன செய்யுது? எனக்கு டக்குனு வேலை முடிக்கும். ஆனா சண்டே வந்து வேற கேட்க அக்கா சொல்லி கொடுக்க தங்கச்சி நான் படிக்க மாட்டேன்னு ஒரு சண்டை வரும். எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, எங்க போய் யாருக்காவது ஏதாவது கொடுத்தா நான் திருப்பி வாங்கி யாருக்காவது கொடுக்கணும். அதுவும் உங்களோட கையில கொடுக்க சொல்லல. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்கடா? சரியா? வணக்கம், வெல்கம் டு ஜேடிவி. இன்றைக்கு வந்து வவுனியாவுக்கு வந்துட்டோம். வவுனியால கணேசபுரத்துல தான் இப்ப நிக்கிறோம். இதுக்கு முதல் இந்த அக்காண்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த அக்காண்ட வறுமை நிலைமை எல்லாம் நாங்கள் வந்து அறிஞ்சிட்டு போனாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நிரம்ப பேர் ஆதரவு தந்துருந்தீங்க, நிரம்ப கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தீங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒவ்வொரு வறுமை நிலை நேரமும் நீங்கள் எங்களுக்கு கை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எங்களோட சேர்ந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட்டாக வந்து உங்களை எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கு இந்த அக்கா என்ன செய்கிறாங்க, இந்த அக்காவுக்கு என்னென்ன வேலையெல்லாம் கொடுக்க போகிறோம், இந்த அக்காவுக்கு என்னென்னலாம் ட்விஸ்ட் வச்சிருக்கிறேன்னு வாங்க நேராக அந்த அக்காவுடைய போய் நாங்கள் கட்சி கேட்டுக்கொள்வோம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? சோறு, மீன் குழம்பு. சாப்பிட்டீங்களா இல்ல இனிதான் சாப்பிடணுமா? நான் தான் சாப்பாடுக்குள்ள விட்டேனா? இல்ல. ஸ்கூலுக்கு எல்லாம் சேர்த்துட்டீங்களா கொண்டு? ஸ்கூலுக்கு எல்லாம் சேர்த்தாச்சு. என்ன சொல்லிருக்காங்க ஸ்கூல்ல? கடைசி அவருக்கு வெள்ளிக்கிழமை கூட்டின்னு வர சொல்லி 3வது மற்றவே படிச்சு கொண்டிருக்கிறேன். விளையாட்டு சாமானம் கொண்டு கூட்டிட்டு வர சொல்லி 28ஆம் தேதி இந்த வருஷம் படிப்பு துவங்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன மாதிரி வேலைக்கு எங்கேயும் போனீங்களா? இல்ல, வீட்டுதான் நிக்கிறேன். வீட்டுதான் நிக்கிறீங்களா? வேலை இல்ல. அன்றைக்கு நீங்க ஒரு பெரிய லிஸ்டே தந்துருந்தீங்க, உங்களுக்கு சாமான் வேணுமெண்டு. இப்ப எல்லாமே வாங்கியாச்சு. சின்னவளுக்கு ஸ்கூலு சேர்க்கறதுக்கு எல்லாமே ரெடி, சப்பாத்து எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அன்றைக்கு வந்து உங்களுக்கு வீட்டு சாமான் வாங்கி தந்துட்டு போனேன். அது வந்து உங்களோட இந்த நிலைமைய வந்து நான் சுவிஸ்ல இருக்க ஒரு அம்மாட்ட அடிச்சு சொன்னேன், இந்த அக்கா இப்படியான ஒரு கஷ்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கம்மா, என்ன செய்யறதுன்னு கேட்க. அப்ப அவங்க எனக்கு சொன்னது, உடனே வீட்டுக்கு தேவையான ஒரு சிறிதளவு தொகைக்கு ஏற்ற மாதிரி சாமானை வாங்கி கொடுத்துட்டு போங்கன்னு தான். அன்றைக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 நேரத்துக்கிட்ட சாமான் வாங்கி தந்துட்டு தான் போனேன். அதுக்கு மேல இன்றைக்கு திருப்பியும் வாங்கி தந்திருக்கு உங்களுக்கு எல்லாமே. 3 பேரையும் நீங்க டியூஷனுக்கு விட போறீங்களா? இவ சின்னால் தண்ணி நிக்கணும், 2 பேரையும் அனுப்புவோம். இவை 2 பேரையும் அனுப்புங்க. உங்களுக்கு தான் தெரியும், ஆனா நான் அப்படி சொல்றேன் இல்ல. இப்ப இவங்க 2 பேரையும் அனுப்புங்க. அவங்க வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்க அவங்களுக்கும் படிப்பா போயிடும், வீட்டை வந்து படிக்கிறதா போயிடும். அந்த குட்டி குட்டி எழுத்து பிள்ளைகள் அந்த அரவெல்லாம் வாரது மறந்துடுவாங்க. அப்ப அதனால நீங்க அவங்க 2 பேரையும் இவையை படிக்க வைங்க. இவ அனுப்பலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அவை 2 பேரும் இவைக்கு சொல்லி கொடுக்க 3 பேருக்கும் இதா இருக்கு. ஆனா சண்டே வந்து வரும் கேட்க, அக்கா சொல்லி கொடுக்க தங்கச்சி நான் படிக்க மாட்டேன்னு ஒரு சண்டை வரும். ஆனா அக்கா இருத்தி வச்சு படிப்பிக்கணும், சரியா? இப்ப தங்கச்சாக்களுக்கு டியூஷனுக்கு ஒழுங்குபடுத்திருக்கு. அது வந்து மாசத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு 1500 ரூபா. அதாவது கிரேட் 2 படிக்கிறவருக்கு தான் 1500 ரூபாவாம். இப்ப கிரேட் 4க்கு இன்னும் பீஸ் என்ன மையாண்டா அவைக்கு தெரியலையா. நான் போறதுக்குள்ளே இப்ப அதையும் கதைச்சி அந்த பிரச்சனையும் இதுல இருந்து முடிச்சுட்டு தான் போவேன். மற்றது கிழமைக்கு ஒருக்கா அவைக்கு வந்து பேப்பர் கிளாஸ் நடக்கிறதாம். அந்த ஒரு பேப்பருக்கு 40 ரூபாவும் கிழமைக்கு ஒருக்கா. ஸோ எல்லா கணக்கும் பார்த்து அவங்களுக்கு நான் அவங்களோட கையில கொடுக்குறனோ இல்லையோன்றதை விட டீச்சர்கிட்ட எப்படியாவது ஒரு அளவு கொடுத்துட்டு மாதம் மாதம் அந்த காசை போடுறதுக்கு ஒழுங்கு செய்வேன். உங்களோட டியூஷன் ஃபீஸுக்கான தொகையா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு சேர்த்து அவர் வந்து டியூஷன் ஃபீஸு கட்டிவிட சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் உங்களோட கையில கொடுக்க சொல்லல, அவங்க டியூஷன் ஃபீஸுக்கே நேராக கட்டிவிட சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நான் காசு கொடுக்குறேன் கையில, அதுக்காக 6 மாசத்துக்கு தொகையா கட்டி விடுவாங்க. அவர் வந்து பிரான்ஸ்ல மூல் ஹவுஸ்ல இருக்கிறாரு. அவருடைய பேர் வந்து மோகன்ன்றவர் தான் உங்களுக்கு இந்த காசு தொகையை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னொரு பிரச்சனை என்னன்னா, முதல்ல அவங்க ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு தொடர்ந்து பிள்ளைகள் வளர மட்டும் கல்விக்கான உதவி செய்யறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கிறாங்க. ஆனா இப்ப என்னன்னா, முதல் கட்டமா முதல்ல ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்குரிய தொகையை தருவாங்க. அதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய போறீங்கடா, இப்ப உங்களுக்கு தங்காக்களுக்கு தேவையான ஒரு அளவு சாமான் வாங்கி தந்துட்டாங்க, வீட்டு சாமான் வாங்கி தந்திருக்காங்க. இனி நீங்க வீட்டு தோட்டம் செய்ய போறீங்க. ஆனா இந்த 6 மாசத்துக்கு பிறகு உங்களுக்கு என்னோட உதவியோ யாரோட உதவியும் தேவையில்லை. ஏன்னா இப்ப வீட்டுல இருந்து ஒரு வருமானம் பெறும், நீங்க அதை வச்சு சேர்த்து வச்சு அவங்களுக்கு படிப்பிக்கலாம், சரியா? அப்ப நீங்க அதுக்கு முயற்சி செய்யுங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்றது. என்ன எல்லா வீட்டுக்கும் போனா ஏதாவது தாங்கன்னு கேக்குறது. ஆனா நான் உங்களுக்கு செய்யறது என்னன்னா, இந்த 6 மாசத்துக்குரிய நீங்க சேர்த்துட்டு அதுக்கு பிறகு 7வது மாசம் நீங்க எனக்கு சொல்லணும், நான் தான் தங்கச்சி 2 பேருக்கும் டியூஷன் ஃபீஸ் கட்ட போறேன் இந்த முறைன்னு சொல்லணும், சரியா? மற்றது உங்களோட கரண்ட் பில்லும் இருக்காக்கு. எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க கரண்ட் பில்? 6000 ரூபா. சரி, போவேக்க அந்த கரண்ட் பில்லையும் நான் கட்டிட்டு தான் போவேன். மற்றது இதுக்குள்ள வந்து இது உங்களுக்கு
இது எப்படிங்க பாப்பா? இது உம்மளுக்கு. இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வீட்டை உடைக்கிறதுக்கு இல்ல, எல்லாம் ஸ்கூல் கொண்டு போறதுக்கு. சரியா சரியா? இதுக்குள்ள நீங்க கேட்டது எல்லாம் இருக்கு, உண்மை இருக்கு. இது ஆனா அதுல அந்த என்ன சொல்றது, களிமண் சோடா முடியெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை நீங்க தான் தேடி நீங்க தான் எடுத்துட்டு போன, நான் எடுக்கலாம். இதெல்லாம் இப்ப நீங்க கிளிக்க கூடாது, எல்லாம் அங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகணும். ஃபுல்லா எங்க ஒருத்த கையை காண உள்ள இருக்கு. வையுங்க அதெல்லாம் வையுங்க, அது ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்கு. வெள்ளிக்கிழமை ஸ்கூலுக்கு கொண்டு போவோம். சரி, இதுக்குள்ள ஃபுல்லா வீட்டுக்கு தேவையான எல்லா சாமானும் இருக்கு. இது 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 ஷூ. சரி, சரியா? நாங்க ஒயிட் ஷீட் இதெல்லாம் கிடக்கு, டிஃபன் பாக்ஸ் கிடக்கு. உங்களுக்கு இந்த பேக் தானே கேட்டீங்க? வெயிட் பண்ண முடியாது. பென்சில்கள் எல்லாமே இருக்கு. நாங்க 3 பேருக்கும் ஒரே மாதிரி தான் தண்ணி போத்தல் வாங்கியிருக்கு. அப்புறம் நீங்க தண்ணி போத்தலுக்காக சண்டை பிடிப்பீங்க தானே, அப்ப அதனால 3 பேருக்கும் ஒரே தண்ணி போத்தல். வேற இது உம்மளுக்கு. சரியா? இது உங்களுக்கு, இது உங்களுக்கு. மற்றபடி 3 பேருக்கும் ஒரே மாதிரி டிஃபன் பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ் பின்னால அடையாளம் எல்லாம் போட்டு கொடுங்க. தனித்தனியா வேற வேறையா வாங்கினா சண்டை நடக்கும்ன்றதுக்காக எல்லாம் ஒரே மாதிரியா வாங்கியிருக்கு. மற்றது என்ன சந்தோஷமா இருக்கிறீங்களா இப்ப? சரி, அம்மாக்கு இந்த முறை எந்த வேலையும் இல்லை, எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் நாங்களே. சரியா? இனி உட்காந்து நான் தற்கொலை செய்ய போறேன். மருந்து வாங்குற காசுக்கு அம்மா சாப்பாடை வாங்கி தரலாம் என்ன? அப்ப அப்படியெல்லாம் இனி வந்திருந்து இந்த தற்கொலை செய்ய போறேன் எல்லாம் கதைக்க கூடாது. சரியோ? எல்லா பிரச்சனையும் முடிச்சாச்சு. 6 மாசத்துக்கு பிறகு நாங்க வரைக்கும் தர்பூசணி எல்லாம் எடுத்து வைங்க, சாப்பிட வரோம். மற்றது அடுத்த கட்டத்துக்கு போயிருவோம். இப்ப எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, எங்க போய் யாருக்காவது ஏதாவது கொடுத்தா நான் திருப்பி வாங்கி யாருக்காவது கொடுக்கணும். சரியா? அப்ப உங்கள்ட்ட வந்து நான் என்னதை இப்ப கேட்க போறேன்டா, நான் போவைக்க வாழை வாங்கி தந்துட்டு போறேன். சரியா? நீங்க வாழைக்குள்ளைய எடுத்து முதல்ல வில்லுங்க, வாழைக்குள்ளைய எடுத்து முதல்ல வித்துருங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது வாழைக்குள்ளையில இருந்து எனக்கு வாழைப்பழம் தரணும். சரியா? அதுக்கு பிறகு கத்தரிக்காய் கண்டு வண்டி எல்லாம் வச்சிருக்குதானே, எனக்கு காய் கேட்க எனக்கு ஒவ்வொரு கத்தரிக்காய் வண்டியில இருந்தும் 2 படி எனக்கு தரணும். சரியோ? இப்ப உங்களோட இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க இப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டுட்டு உடனே லண்டன்ல இருக்கிற ஒரு அக்கா ஃபோன் பண்ணி, அவங்க வந்து தன் பேரெல்லாம் சொல்லவே வேணாமன்னு இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் பேர் சொல்லல, அவங்க வந்து லண்டன்ல இருக்கிறாங்க. லண்டன்ல இருக்கிற ஒரு அக்கா ஃபோன் பண்ணி எனக்கு என்னென்ன சாமான் வாங்கணும்ன்ற தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எனக்கு பண்ணி தந்து இதெல்லாம் வடிவா கொண்டே அவங்கள்ட்ட ஒப்படைக்கிற மாதிரி எல்லா வழியையும் செய்து வச்சாங்க. கிட்டத்தட்ட வவுனியால இருந்து கணேசபுரத்துக்குள்ள வரத்துக்கு ரொம்ப தூரம், என்னால எல்லாத்தையும் கொண்டு வரையலாண்டு ஆட்டோ எல்லாம் பிடிச்சி செட்டியால கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. சரியா? இது எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்துங்க. பிள்ளைல நல்லா படிப்பீங்க. நீங்க அதுக்கு தானே கஷ்டப்பட்டீங்க, அதுக்கு தானே நிறைய கவலைப்பட்டீங்க. இனிமே நான் வரைக்கும் கஷ்டம்னு சொல்லக்கூடாது. சரியா? நான் வருவேன். நீ எப்ப வருவேன்? கத்தரிக்காய் வண்டிக்கெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு வருவேன். சரி, அதெல்லாம் நான் திருப்பி தருவேனா? சரியோ? என்ன தருவீங்களா கத்தரிக்காய் எல்லாம்? தருவீங்களா கத்தரிக்காய் எல்லாம்? சொல்லுங்க. தலையாட்டம் ரோமன்னு சொல்லுங்க. என்ன தருவீங்க? நம்புறது வந்தா இனி வந்தா என்ன தருவீங்க? எல்லாம் தருவோம். எல்லாம் தருவீங்களா? ஓகே, நான் ரிப்போர்ட் பாக்குறதுக்கு வருவேன். சரியோ? ரிப்போர்ட் பாக்குறதுக்கு வருவேன், மார்க்ஸ் பாக்குறதுக்கு வருவேன். அதே நேரத்துல 3 பேரும் குறைய மார்க்ஸ் எடுத்தாங்கண்டா உங்களுக்கு மாதம் மாதம் டியூஷன் அனுப்ப மாட்டேன், டியூஷனுக்கு தர தொகையை நிப்பாட்டிடுவாங்க. சரியா? அப்படி ஒன்று இருக்கு உங்களுக்கு. அப்ப அதனால கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் நல்ல மார்க்ஸ் எடுத்தாதான் உங்களுக்கு மாதம் மாதம் டியூஷனுக்கு தர தொகையை அவங்க தொடர்ந்து தந்துட்டு இருப்பாங்க. இல்லாட்டி அந்த தொகையை நிப்பாட்டிடுவாங்க. அப்ப நீங்க தான் பார்க்கணும். முதல் 2 பேரையும் விடுங்க, சின்னவருக்கு நீங்க சொல்லி கொடுங்க. அதே நேரத்துல 3 பேரையும் சேர்ந்து படிக்க விடுங்க. அப்ப இன்னும் ஞாபகம் வரும். சண்டை வருந்தான், அடி வருந்தான், அடியெல்லாம் விழும், 3 பேரும் சண்டையெல்லாம் நடக்கும். சரி, அம்மா வந்து தீர்த்து வைக்கட்டும் என்ன? கேட்டு படிக்கணும். சரி, குழப்படி செய்யறே இல்லை, குழப்படி செஞ்சா வந்து தூக்கி கொண்டு வீசி விட்டுருவேன். சரியா? ஓகேயா? இப்ப உங்களுக்கு பண உதவி தந்து உங்களோட பிள்ளைங்க படிப்பு செலவை பார்க்க சொன்ன அந்த அண்ணாக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? இது பெரிய ஒரு உதவி, அதற்கு நன்றி சொல்லுவேன் செய்ததுக்கு. சரி, ஓகே. அதே மாதிரிதான் அந்த அக்காவும் எங்களோட நேற்று ஃபுல்லா இருந்து சத்தியா கஷ்டப்பட்டா. இருக்கிறது அவங்க லண்டன், ஆனா ஏதோ ஸ்ரீலங்கால இருக்கிற மாதிரி அவ்வளோ, என்னால என்ன சொல்றது,
எப்படி நான் ஓடி ஓடி வேலை செய்வனோ அது மாதிரி அங்க இருந்து கொண்டு எல்லா வேலையும் நடக்கணும்ன்றதுக்காக சத்தியா கஷ்டப்பட்டேன். என்னோட நேற்று ஃபுல்லா இருந்து சத்தியா கஷ்டப்பட்டேன். இது எங்க வாங்கணும், என்ன செய்யணும், எப்படி வாங்கணுன்றதுக்காக. அப்ப நீங்க இப்ப அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்காக அவ கஷ்டப்பட்டதுக்காக அவளுக்கு நன்றி. இந்த கோப்பி உண்மையில எனக்கு பெரிய ஒரு உதவி. என்ன யாரும் முன் வந்து செய்ய மாட்டாங்க, அவங்க செய்திருக்கிறாங்க. அதுக்கான அவருக்கு நன்றி சொல்லி கொள்வேன். முன் வந்து செய்ய மாட்டாங்க இல்லக்கா, இப்ப உங்களுக்காக முன் வந்து செய்திருக்கிறது நீங்க அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிப்பிக்கணும்ன்றதுக்காக. நான் திருப்பி திருப்பி அதான் சொல்லுவேன், எங்களுக்கு அது மட்டும் தான் வேணும். உங்களை நல்லா படிப்பீங்க, நல்லா படிப்பிச்சுவேன் நான். சரி, ஓகே. கிட்டத்தட்ட எத்தனை மார்க்ஸ் எடுக்க வைப்பீங்க? இவன் எடுப்பான் 80க்கு மேல. இவன் எடுப்பா 50க்கு மேல எடுப்பான். 50க்கு மேல சரி வராது. இப்ப டியூஷன் போறாங்க. போன எடுத்தவா எல்லாம் 80க்கு மேலதான். இவா கொஞ்சம் குறைவுதான். இவாவுக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் மட்டும் மற்ற கணிதங்கள் அதெல்லாம் நல்லா செய்வான். சரி, இப்ப டியூஷனுக்கு விட்டுருக்கு தானே, ஒரு கைக்கு இப்படி இங்க ஆக்கல. இப்ப நீங்க வீட்டு தோட்டத்தோட இருக்க போறீங்க. வீட்டு தோட்டத்தையும் கவனிச்சு கொண்டு அவையும் கவனிச்சுக்கொள்ளுங்க. படிப்புல ஸ்காலர்ஷிப்ல நல்ல மார்க்ஸ் வரணும். அவ ஸ்காலர்ஷிப்ல நல்ல மார்க்ஸ் எடுத்தாண்டா உங்களுக்காக அங்க இருந்து கஷ்டப்பட்டு காசு உதவி செய்தாங்க தானே மாதம் அவைதான் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா நாங்க இங்க இருந்து அவைக்கு எதுவுமே செய்ய இயலாது, என்னால கூட எதுவும் செய்ய இயலாது. ஏதாவது ஒன்றுண்டா கடவுள்கிட்ட போய் வேண்ட மட்டும் முடியும், இல்ல கோயிலுக்கு போக முடியும், இல்ல சர்ச்சுக்கு போக முடியும். இவ்வளவுதான் எங்களால செய்யல. ஆனா நாங்க அவங்களுக்கு திருப்பி செய்யற ஒரு கைமாறண்டா அவங்க தந்த உதவியை நாங்க நல்லா பயன்படுத்தி கொண்டோம். பிள்ளைகளை நல்லா படிப்பிச்சுட்டா இந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப்ல நல்ல மார்க்ஸ் எடுத்துட்டா அவருக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அதை மட்டும் நீங்க செய்யுங்க. சொல்லுவ நீர் தானே என்ன ரொம்ப காய்ச்சல் நின்று சந்தோஷமா இருக்குது இது. காணுமே படிக்கிறதுக்கு எல்லாம் நாளை போய்க்கெல்லாம் கொண்டு போவீங்களே? நாளையே கொண்டு போறே இல்ல. இனி எத்தனையாம் ஆண்டு? கிரேட் 4 இல்ல நீங்க? 4ஆம் ஆண்டு கொண்டு போவீங்க. எல்லாத்தையும் கொண்டு போங்க புதுசா, சரியா? அப்ப அந்த அக்கா அந்த இது உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறா உங்களுக்கு? ஓகே, நீங்க அவங்களுக்கு என்ன செய்வீங்க? அந்த மாமாக்கு நீங்க என்ன செய்வீங்க? படிச்சு நீங்க காசு கொடுப்பீங்களா அந்த மாமாக்கு? அச்சோ போனா நான் கேட்டுக்கொள்ளுங்க, சரியா? தங்கா படிச்சு உங்களுக்கு காசு அனுப்புமா பொருனுக்கு, சரியா? அப்ப தங்கா நல்லா படிச்சு பிரான்ஸுக்கு காசு அனுப்புவீங்களா அவருக்கு? சரி, ஓகே அம்மா. தங்கா படிச்சு உங்களுக்கு பிரான்ஸுக்கு காசு அனுப்புமா? சரி, நான் சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை அப்படியே அவருக்கு சொல்லிட்டேன். அவரெல்லாம் சந்தோஷப்படுவார் இதை கேட்டுட்டு. ஏன் சொல்லுங்க, அவைக்கு வந்து சின்ன ஆக்களை படிப்பிக்கிறதுன்றா சரியான விருப்பம். இப்ப நல்லா படிக்கணும்ன்றதான் எல்லாரும் ஆசைப்படுவீங்க. அதுக்காக உதவி செய்திருக்காங்க. இப்ப நீங்க நல்லா படிக்கணும் என்ன? பக்காக்கு என்ன அந்த காணியல்வல் சரி வர இல்லையா? இல்ல. என்ன சொன்னவங்க? அவங்க அந்த அக்கா தமிழ காணி என்றபடியா அவ கொடுக்க மாட்டேன்னு செய்யணும். குத்தையை கொடுக்கல, தாங்கள் சொடன் செய்கிற மாதிரின்னு சொல்லல. தாங்க மது காட்ட போகிறோமா, சுற்றி கட்டி போட்டு விற்கிறவுளான்னு. அப்போ அதனால நான். ஆனா இப்ப உங்களுக்கு வீட்டை சுத்தி நல்ல ஒரு காணி இருக்கு தானே, ஒரு அளவான இதுக்கு செய்யலாம். ஒரு காணி வளர்த்துட்டு இந்த காணிக்கு எப்ப செய்ய முயற்சிக்க போறீங்க? உலகத்துல வேணும். மழைய பதில் தண்ணி நினைச்சு போட்டுத்தானே வேணும். ஈரமில்ல தானே, காஞ்ச நிலத்துல உழையலாது. உழுது போட்டுத்தான் செய்யணும். வர அடுத்த கிழமைக்குள்ள அதுல சொல்லுங்க. அடுத்த கிழமை எல்லாம் என்ன செய்யறது? எனக்கு டக்குனு வேலை முடிக்கணும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு வண்டைக்கு முந்த நாள் வந்தேன்னா இந்த அடுத்த நாள் வந்துட்டு குயிக்கா முடிக்கணும். ஏன்னா நான் உங்களுடைய கிடையாது, அது அடுத்த பார்க்க போகணும் இல்ல. அப்ப எனக்கு நாளைக்கு நீங்க எல்லாம் இதாக்கி ரெடி பண்ணணும் என்ன மாதிரி. இப்ப உங்களுக்கு வந்து கொப்பி செலவு கேட்டிருந்தேன் நீங்க சின்னாக்களுக்கு, சரியா? 3 பேருக்கும் கொப்பி செலவு முடிச்சாச்சு. வீட்டுக்கு தேவையான சாமான் வாங்கி தந்தாச்சு. இப்ப இதுல உங்களுக்கு தேவையான விதைகள் எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட. மற்றது வாழை தான் வாங்கி கொண்டு தரணும்னு நினைச்சேன்னா இங்க வந்தது லேட் ஆயிட்டு. இந்த இதுக்குள்ள போறதுக்குள்ள அப்படியாவது 2-3 வாழை உங்களுக்கு வாங்கி தந்து தான் போவேன். மற்ற நாங்க விதைகளை வச்சிருங்க, போடுங்க. ஆனா நான் வருவேன் பாக்குறதுக்கு. நீங்க எப்ப எனக்கு உழுது போட்டு எல்லாம் போட்டுட்டு எனக்கு சொல்லணும், இல்ல உழுதுட்டு போடுறேன்னு சொல்லணும். நாங்க வந்து கிட்ட வருவேன் பாக்குறதுக்கு கட்டாயமா. இதுக்குள்ள எல்லாம் கிடக்கு, பைத்தம், பாகல். இந்த தர்பூசணிய வந்து ஐயோ சாப்பிடுவீங்களா நீங்க? இந்த இதை வந்து இதுக்குள்ள கொஞ்சம் போட்டு பாருங்க. உங்களுக்கு இதுக்குள்ள காய் வர்ற பருவம் வருது, காய் நல்லா வைக்குதுன்னா அதுக்கப்புறம் நீங்க இதையே தொடர்ந்து செய்யறதுக்கு வலிக்கிடலாம். ஏன்னா இப்ப இதுக்குள்ள வர்றது வளமையா அப்படிதான் நாங்க விசாரிக்க சொல்லியிருக்காங்க. இந்த தண்ணிக்கு வருமாமண்டு. அப்ப இது ஓமண்டா நீங்க இதையே போடலாம். எல்லா விதையும் இருக்கு, கீரை எல்லாமே இருக்கு. பார்த்து நீங்க இந்த வேலையை செய்யுங்க. இன்றைக்கு இந்த அக்கா வீட்டை வந்திருந்தாங்க. இந்த அக்காவுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்து முடிச்சாச்சு. இனிமே இந்த அக்காவும்
ஒரு பெண் தலைமைத்துவமா இருந்து இந்த ஊருக்கும் ஒரு முன்னுதாரணமா இருப்பாங்கன்னு நான் கட்டாயமா நம்புறேன். ஏன்னா அந்த அக்காவுக்கு நிரம்ப ஊக்கம் இருக்கு. நான் அடுத்த முறை வரைக்கும் இந்த அக்கா தோட்டமெல்லாம் எப்படி செய்திருக்காங்கன்னு கட்டாயமா உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். இன்னைக்கு நானும் அவசர அவசரமா வந்து என் அக்காவுக்கு ஸ்கூலுக்கு தங்க விடணும் மாட்டாங்க. அப்போ ஒண்ணுமே செய்யலாம் போயிட்டு, இல்லாட்டி அக்கா வயலெல்லாம் உள்ள சொல்லிட்டு தான் நான் ஒரேடியா வந்துட்டு அதுக்கு பிறகு நின்று பாக்குறது. ஆனா இன்னைக்கு என்னால் அந்த சுச்சுவேஷன் வரையில ஏன்டா சின்னவள்ட ஸ்கூல் முக்கியம். அப்ப முதல்ல அதை அனுப்பட்டும்ன்றதுக்காக இப்ப அவங்களுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் வேண்டி கொடுத்தாச்சு. அதே நேரத்துல அவங்களுக்கு விதையெல்லாம் வாங்கியாச்சு. இனி அவங்களுக்கு உழவு மட்டும்தான் இருக்கு. அப்ப அதையும் செய்து அதுக்குரிய பணம் அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு அடுத்தது கட்டாயமா உங்களுக்கு அந்த அக்கா எப்படி அந்த வீட்டு தோட்டம் எல்லாம் செய்திருக்கிறாங்க, அவங்க முயற்சி எடுத்து செய்திருக்கிறாங்களா இல்லையான்றது எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய் பாய் சொல்லல எல்லாரும். அங்க அங்க பாய் சொல்லணும்.